உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ண செய்கிற மெய்யான ஒளியாய் காணப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆமேன், அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவரே சத்தியம். ஆண்டவரே யாராக இருக்கிறார்? ஆமேன், அவரே சத்தியமாக இருக்கிறார். அதனால் ஆண்டவரை தனியாகவும் கர்த்தருடைய வார்த்தையும் தனியாக என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது உண்மையானால் அவருடைய வார்த்தையை அப்படியே நாம் என்ன செய்வோம், நம்முடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். சரியா? அதனால தான் நேற்றைய தினத்தில் முதலாவது ஆமேன் உங்களுக்கு அந்த அழைப்பை குறித்து ஆமேன் கர்த்தர் எப்படி நம்மை அழைத்தார், எதற்காக அழைத்தார் என்றால் முதலாவது அந்த அழைப்பு என்பதை நாம் உணராவிட்டால் அதற்கு அடுத்த காரியத்தில் நாம் என்ன செய்ய முடியாது, பெரிய அளவில் நாம் வாஞ்சிக்க முடியாது. அதனால இந்த இரண்டாவது நாளிலேயும் ஆமேன் சில தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளையும் பொருள்படுத்தாதபடி வசனம், என் சபையில் நடக்கிற வார்த்தை, கன்வென்ஷன் கூட்டம் எனக்கு மிகுந்த தேவை என்பதை உணர்ந்து வந்திருக்கிற உங்களை மறுபடியுமாக ஆண்டவருக்குள்ளாய் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆமேன், அல்லேலூயா. ஆமேன். நல்ல உற்சாகத்தோடு இல்லையா, கொஞ்ச நேரம் பேசினாலும் நம்ம எல்லாம் உற்சாகப்படுத்தின அருமையான இந்த ஸ்தாபனத்தினுடைய ஆமேன் துணை தலைவராக இருக்கிறார்கள். ஆமேன். அவங்க நல்ல உற்சாகமாக அவங்க பயன்படுத்தின வார்த்தையினுடைய கருத்துக்களை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் இந்த சத்தியத்தை தள்ளிடாதீங்க, இந்த வசனத்தை தள்ளிடாதீங்க. இதை கேட்டு நீங்கள் ரட்சிப்பின் ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும், அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா நீங்கள்? அவங்க சொன்னது அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். மற்ற பொருட்களெல்லாம் வரும் போகும், கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்ச நாள் இருக்காது இல்லையா? உங்களுக்கு தெரிந்த நிறைய பேர் ரொம்ப கொடிகட்டி பறந்துருப்பாங்க, இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க. சில பேர் ரொம்ப தரித்திரத்தில் இருப்பாங்க, கர்த்தர் உயர்த்தி வைப்பார், அதையெல்லாம் விட்டுடுங்க. சரியா? ஆனால் நம்மை விட்டு எடுக்கப்படவே முடியாத, நம்மை விட்டு மாறவே மாறாத வெளியேற பெற்ற அந்த ஆசீர்வாதம் என்று சொன்னால் அது ரட்சிப்பின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது, எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது. பணம் கொடுத்தோ பொருள் கொடுத்தோ நீங்கள் பிரயாசப்பட்டு என்ன செய்ய முடியாது, அதை வாங்கவே முடியாது. அதனால தான் ஐயா அப்போஸ்தலர் நடபடிக்கை புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் ஆமேன் யாரெல்லாம் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்பதை சமயம் இல்லாததுனால வேகமாக சொன்னார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்தாராம்? நான் நேற்றைக்கு உங்களிடத்திலே ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். ரட்சிக்கப்படாதவர்கள் சபையில் இருக்கக்கூடாது, ரட்சிக்கப்பட்டவர்கள் வெளியில் என்ன செய்யக்கூடாது. அந்த வார்த்தைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. சரியா? ஆமேன். நீங்கள் சபைக்குள்ளே வரும்பொழுது ஆமேன் இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்துக்குள்ள, ஏனென்றால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதை பேசுவதாக இருந்தால் பேசிக்கொண்டே இருக்கலாம். வேதத்தில் முழுக்க 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 அதுதான். ஆமேன், அல்லேலூயா. பொன்னை தருவதற்கு, பொருளை தருவதற்கு, இந்த உலகத்தை தருவதற்காக ஆண்டவர் கல்வாரி வரைக்கும் என்ன செய்யல, போகல. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அந்த உலகத்தை படைக்கிறதுக்கு, நல்ல கவனிங்க, இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு காசு செலவு இல்லை. நம்ம கன்னியாகுமரி கடலை படைக்கிறதுக்கு 5000 ரூபா செலவாச்சா? நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே இந்த பூமி, இந்த பகுதியை படைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு 2000 ரூபா செலவாச்சா? இல்லை. இந்த உலகத்தை படைப்பதற்கு ஆண்டவருக்கு ஒரு நயா பைசா செலவு கிடையாது. ஆனால் என்னையும் உங்களையும் பாவத்திலிருந்து வெளியில கொண்டு வருவதற்கு ஆண்டவர் எங்க வரைக்கும் போக வேண்டி இருந்தது பார்த்தீங்களா? கல்வாரி வரைக்கும் போய் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்த வேண்டி இருந்தது. பிரதர் படித்த அந்த பாடின பாடல்களிலெல்லாம் ரட்சிப்பின் வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு கவனித்தீர்கள் என்று தெரியவில்லை. ஆனாலும் இந்த 2வது நாள் கூட்டத்திற்காக இந்த சின்ன சின்ன தடையாக காணப்படுகிற என்னை பொறுத்தவரையில் மழை ஒரு தடையே இல்லைங்க, என்ன ஒரு தடையே கிடையாது. ஆண்டவர் ஆவியானவர் உள்ளத்தில் தூண்டிட்டார்னா பூமி 2ஆ பிளந்தாலும் எங்கே ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்குதோ அங்கே நம்ம போய் என்ன செய்யலாம். நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா நாங்கள்லாம் அப்படி இல்லைங்கிற மாதிரி சொல்கிறீங்களோ? சரிங்களா? இன்னைக்கு காலையிலையும் கூட நேற்று ஒரு பாடலை பாடின ஞாபகத்தில் வருது. இவ்வுலக பாடி என்னை, அப்புறம் சொல்லுங்க, பவுலையும் சீலாவையும் பிடிச்சி சிறைச்சாலையில் வைத்திருக்கு. நம்மனா என்ன செஞ்சிருப்போம்? அழுது, ஐயோ ஆண்டவரை நான் ஊழியம் தானே ஆண்டவரே செய்தேன், 4 பேருக்கு நல்லதை தானே ஆண்டவரே செய்தேன், உங்களை பற்றி தானே ஆண்டவரே சொன்னேன், அதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா, எனக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்டா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்திருப்பாங்க? அழுது புலம்பி ஒரு வழி ஆகியிருப்பாங்க. ஆனால் பவுல் சீலாவும் ஆண்டவரை துதித்து என்ன செய்தார்களாம்? பாடுகளில் துதிக்க பழகிருக்கிறீங்களா? போராட்டத்தில் ஆண்டவரை துதிக்க பழகிருக்கீங்களா? எல்லாம் வேதத்தில் யோபு என்கிற எடுக்க வேண்டாம், யோபு என்கிற பரிசுத்த அந்த ஒரு தேவ மனிதன் உண்டு இல்லையா? எல்லாம் அவரை விட்டு என்ன செய்துட்டு
எல்லாம் அவரை விட்டு போய்விட்டது. ஆனால் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பாருங்கள், எதற்காக கர்த்தர் இந்த சாட்சிகளை எல்லாம் நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆமென், இப்படிப்பட்ட பாடுகள் போராட்டங்கள் வந்தாலும் நாம் என்ன செய்யக்கூடாதாம்? ஆமென். பாருங்க, முதலாவது அதிகாரம், யோபுவின் புத்தகத்திலே முதலாவது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து புரண்டான்னு எழுதல, புலம்பினான்னு எழுதல. என்ன செய்தாராம்? அது அன்றைக்கு இருந்த மெத்தடு. அவன் தரையில தானே விழுந்து கிடந்தான் அப்படின்னு இல்லை, அது அன்றைக்கு இருந்த முறை அதுதான். இன்றைக்கு நம்ம முழங்கால நின்று ஜெபிக்கிறதை போல, வானத்தை பார்த்து ஜெபிக்கிறது போல, ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்யும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கேட்கிறது போல, அன்றைக்கு இருந்ததான ஒரு முறை என்ன தெரியுமா? அவங்க என்ன செய்தார்கள்? ஆமென். இந்த வசனத்தை பாருங்கள். தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, அடுத்தது என்ன? ஆண்டவரே எனக்கு இப்படி நடந்தது, நான் என்ன தப்பு ஆண்டவரே செய்தேன், நான் தசமபாகம் கொடுக்கலையா, நான் அதை செய்யலையா, இதை செய்யலையா, அப்படி புலம்பல. அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அதோட கூட நிறுத்தல. என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால இந்த மழை ஒரு பெரிய தடை அல்ல. மழை தேவையா இல்லையா? சொல்லுங்க, மழை நமக்கு தேவையா இல்லையா? தண்ணிக்கு தேவை, விவசாயத்துக்கு தேவை. அப்படின்னா மழை வந்தால் சந்தோஷப்படணுமே, மழை வந்தால் சந்தோஷப்படணுமே. முன்னாடி எல்லாம் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு ஒரு பேர் வைப்பாங்க, ஆசீர்வாத மழை அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைப்பாங்க. என்ன பிரதர், நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் பாடியிருப்பீங்க, ஆசீர்வாத மழை. நம்ம என்ன செய்கிறோம்? ஆமென், இந்த மழைக்கெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது, இதை விட கொடிய காலங்கள் வரும் என்று சொல்லி வேதம் என்ன செய்கிறது? நம்ம எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. மறுபடியுமாக இந்த 2வது நாள் வந்திருக்கிற அத்தனை ஆண்டவருக்குண்டான உடன்பிறப்புகளையும் நான் ஆண்டவருக்குள்ளாக வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தலைமை பொறுப்பேற்று சிறப்பாக சிறிது நேரம் சொன்னாலும் நம்மை உற்சாகப்படுத்தின வார்த்தைகளை சொன்ன அருமையான ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், சபை போதகருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை ஆமென் மகிமைப்படுத்தின. சரிதானா? ஆமென். அதுக்கெல்லாம் வசனம் எடுக்கலாம், நிறைய வசனத்தை எடுக்கிறதுலாம். கூட்டம்னா 4 பாட்டு பாடணும், இல்லை 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 இல்லை, அப்படி அதற்காக அல்ல நாம பாடலை. ஆமென். எப்படியெல்லாம் பரிசுத்தவான்கள் பாடி துதித்து கர்த்தரை என்ன செய்தார்கள்? ஆராதித்தார்கள். சரிதானா? சங்கீதம் மொத்தம் எத்தனை சங்கீதம் இருக்கிறது? இவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்களே. 150 சங்கீதம். 120வது சங்கீதத்துக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல்கள் மலையிலே ஏறும்போது அந்த சங்கீதத்தை என்ன செய்வார்களாம்? அதை பாடுவார்களாம். சங்கீதம் என்பது பாடல்கள் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? அதிகமான சங்கீதத்தை எழுதினது யார் தெரியுமா? தாவீது எத்தனை சங்கீதத்தை எழுதினார் தெரியுமா? 73 சங்கீதங்களை எழுதினார். என்னைய கவனிங்க, 73 சங்கீதங்களை எழுதினார். ஆனா எண்ணி பார்த்தா 72 தான் இருக்கும். அது என்ன பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே சங்கீதத்தை 2 தடவை என்ன செய்தாரு? எழுதுகிறார். ஒரே சங்கீதத்தை 2 தடவை என்ன செய்கிறார்? நீங்க கண்டுபிடிங்க, நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். சரியா? யாராவது என்கிட்ட வந்து கேட்கணும். ஆமென். நான் நினைத்தேன் நேற்றைக்கு சொன்னதுல இந்த வசனம் எப்படி, அந்த வசனம் எப்படி, ஏனென்று சொன்னால் வேதத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது, காது உள்ளவன். உங்க பைபிள்ல இருக்கா? என் பைபிள்ல இருக்குது. காது உள்ளவன். அந்த கூட்டத்துக்கு யாராவது காதை வெட்டிட்டு போயிருப்பாங்களா? அல்லது காது இல்லாம போயிருப்பாங்களா? அப்படின்னா இல்லை. ஆண்டவரே பிரசங்கிக்கும் பொழுது நான் சொன்ன வார்த்தையை நீங்க புரிந்து கொண்டீர்களா? அதை நீங்க மனசிலாக்குனீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுதா? இந்த வேதம் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. ஓசியா புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வேதத்தின் மகத்துவத்தை எழுதி நான் என்ன செய்தேன்? அவங்க கையில் கொடுத்தேன். அது அவங்க அந்நிய காரியமாக நினைக்கிறாங்க. நிறைய பேருக்கு பைபிள் இருக்கிறது, மறுபடியும் சொல்லுகிறேன், வேதத்தில் இருக்கிறது எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆமென், இஸ்ரேல் தேசத்தில் பயங்கர யுத்தம் நடக்குது. அப்படிதானா? ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்குது. எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா அந்த யுத்தம்? தெரியாது, நமக்கெல்லாம் தெரியாது. 2024 அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பிச்சது. தெரியுமா உங்களுக்கு? அந்த டேட் பைபிள்ல இருக்குது. அந்த டேட் பைபிள்ல இருக்கு பிரதர். நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. உலகத்தில் மாயையானதை அல்லது நிரந்தரம் இல்லாததை நம்பி போகிறாதீங்க. அதனால தான் நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கு நாளை மறுநாளும் வசனம் வசனம் வசனம், சத்தியம் சத்தியம் சத்தியம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வேற ஏதாவது ஒரு பொய்யான ஒரு காரியத்தை சொன்னால் அப்படியே நீங்கள் நம்புவீங்க. ஒரு மாயையை சொன்னால் நம்பிடுவீங்க. அப்படி நடக்க போகுது, இப்படி நடக்க போகுது. அதான் நான் நேற்றைக்கே கேட்டேன், ஆண்டவர் நமக்கு என்ன பிரதர் தரல? சொல்லுங்க, என்ன தரல நமக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் இல்லாத பிள்ளைகளுக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கெல்லாம் ஆண்டவர் அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் நம்ம என்ன செய்தார்? அன்னைக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா?
நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கடைபிடிக்கணும். அப்பதான் உங்களுக்கு விடுதலை. நியாயப்பிரமாணம்னா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. 613 சட்டங்கள், 613 சட்டங்கள், அவ்வளவு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அதையும் ரெண்டாக பிரிக்கலாம். செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது. எதெல்லாம் செய்யணும் தெரியுமா? 365 சட்டத்தை செய்யக்கூடாது. உங்களை மனசுல வரும் எதெல்லாம் எதெல்லாம் அப்படின்னு வரணும், எழுதி பார்க்கணும். மீதி இருக்கிற 248 சட்டங்களையும் செய்யணும். காலையில் செய்யணும், மாலையில் செய்யணும். பாஸ்டர் அழகா சொன்னாங்க. சரிதானே? ஆண்டவர் ஆராதிக்க மறந்துடாதீங்க, வெளியில் போனவங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு மறந்துடாதீங்க. அதில் எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா? ஏன்னா பரலோகத்தில் எப்போ தெரியுமா சந்தோஷம்? கை தட்டும் போது அதை விட, பாடல் பாடும்போது அதை விட, ஒரு ஆத்துமாவை மனம் திரும்புகிற, நீங்க பேசுங்க, நான் சந்தோஷப்படுறேன். மனம் திரும்புகிற ஒரு ஆத்துமாவின் நிமித்தம். ஒரு தம்பி வழி தவறி போயிட்டாங்க, ஒரு தங்கச்சி வழி தவறி போயிட்டாங்க, ஏன் ஒரு வயசானவங்களே ஒரு வெறுப்புல போயிட்டாங்க. ஆனா நீங்க போய் சத்தியத்தை சொல்லி, சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள கூட்டிட்டு வரீங்கன்னு வைங்களேன். 100 ஆடுல ஒரு ஆடு தான் அங்க போனா போட்டாங்க, மீதி 99 ஆடு இருக்குல்ல. இல்ல, அந்த 99 ஆடை குறித்து இல்ல, காணாமல் போன ஒரு ஆடை குறித்து தான் மேய்ப்பனுக்கு என்ன இருந்தது? பாரம் இருந்தது. அந்த ஆடை தேடியெல்லாம் அலையிறான் இல்லையா? அந்த ஆடு கிடைச்ச உடனே அவனுக்கு என்னதான் சந்தோஷம் தாங்க முடியல. அதே பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆமென், அதை கெட்ட குமாரன்னு என்னால சொல்ல முடியாது. மனம் திரும்பின ஒரு அருமையான ஒரு சகோதரன் இல்லையா? அந்த புள்ள போனா போட்டு, சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போனானே, எப்படியும் போகட்டு. இன்னைக்கு இருந்தா நம்ம அப்படிதான் சொல்லுவோம், நீ என்ன மதிக்காம போற பாரா, நீ தெருவில் நின்று பிச்சை எடுக்கல, நம்ம எப்படி இல்லாம சொல்லிடுவோம் இல்லையா? அப்படின்னா பிள்ளைங்க கஷ்டப்பட்ட பயங்கர சந்தோஷம். ஆனா அந்த தகப்பன் என்ன செய்தாராம்? எப்போ என் பையன் வந்துருவான், என் காணாமல் போன என் பிள்ளை எப்போ வந்துடுவான். அப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை தேடினதுனால தான் 40 வருஷத்துக்கு முன்னால் நமக்கு ஒரு ஊழியரை தந்தார், ஒரு ஸ்தாபனத்தை தந்தார், ஒரு சபையை தந்தார். இன்றைக்கு கன்வென்ஷன் என்கிற அந்த கூட்டத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு சத்தியத்தை தந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரிதானா? பொதுவாக சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, இவங்கள விட சின்ன பிள்ளைங்க கிட்ட ஒரு தட்டில் நல்ல கவனிங்க, ஒரு கலரான அழகான ஒரு பொம்மை, ஒரு கீ கொடுத்து அட்டுக்கிட்டுக்கிட்டுன்னு அடிச்சுட்டு ஓடும் பார்த்தீங்களா? அந்த பொம்மையை ஒரே தாம்பளத்தில் அந்த பொம்மையை ஒரு பக்கத்துலையும் இன்னொரு பக்கத்தில் 500 ரூபா நோட்டுக்கட்டையும் வச்சா அந்த பிள்ளைங்க எதை எடுப்பாங்க சொல்லுங்களேன்? ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்க எதை எடுப்பாங்க? பிரதர் பாடும்போது ஒரு பாடல் பாடுனீங்க, மண்ணுக்காக மாணிக்கத்தை. நான் உடனே நினைச்சேன், ஆண்டவர் என்னைக்கு ஃபுல்லாகவே நாங்கள் அந்த வசனத்தை எடுத்துட்டோமாப்பா, அந்த வசனத்தை எடுத்துடட்டுமா? நல்ல கவனிங்க, எவ்வளோ பெரிய சத்தியம் இருக்குது தெரியுமா அதுக்கு? இந்த வேதத்திலேயே அதிகமான 66 புஸ்தகத்தில் அதிகமான புஸ்தகத்தை எழுதினது யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். எபிரேய நிருபத்தை நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா 14 நிருபங்களை எழுதினார். இல்லைங்க, அந்த நிருபம் இல்லைன்னா சபைக்கு பாடம் இருக்காது, சத்தியம் இருக்காது. சபை எப்படி இருக்கணும், சபையார் எப்படி இருக்கணும், ரட்சிப்புனா எப்படி இருக்கணும், சரியா? அன்னைக்கு அதை எழுதினதுக்காக அவருக்கு பாராட்டு கிடைச்சதா சொல்லுங்க? கூப்பிட்டு அவருக்கு நல்ல டர்க்கி டவர், ராம்ராஜில் உள்ள டர்க்கி டவரில் அவருக்கு போட்டாங்களா? ஐயா உங்க மூலமாக தான் சத்தியம். இல்லைங்க, போகிற இடமெல்லாம் அவருக்கு என்ன கிடைச்சது? அடி. சரிதானா? ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கயரை கட்டி இந்த நாயை இழுக்கிற மாதிரி இழுத்து என்ன செய்துட்டாங்க, பட்டணத்துக்கு வெளியே என்ன செய்துட்டாங்க, கொண்டு போட்டாங்க. அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுல் எழுந்து காலூன்றி நின்றான். பிரதர் பாடுகளை குறித்து சொல்லும்போது எனக்கு அப்படிதான் உள்ளத்தில் துடிச்சது. நம்மளாம் அப்படி பாடுகளுக்குள்ள என்ன செய்யலை, ஒரு எறும்பு கடிச்சா 1 மாதம் சர்ச்சைக்கு வர மாட்டேங்கிறோம். நம்ம அந்த எறும்பை தேடி பிடிச்சி பீரங்கியை வச்சு கொன்ன பிறகுதான் என்னது நமக்கு நிம்மதி இல்லை? மிஷினரி ஊழியத்தில் நீங்கள் வந்து பார்க்கணும். எத்தனை பிள்ளைங்க, எத்தனை பேர் தெரியுமா? கோயில்பட்டியில் ஒரு அக்கா இருக்கிறாங்க, நாங்கள் எல்லாம் அங்கே போயிருந்தோம். அந்த அக்கா என்ன செய்தாங்க, வெளியில் போய் ஒரு ஸ்தாபனத்துக்கு காணிக்க பிரித்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்தோடனே ஒரு ஷால் போட்டிருந்தாங்க. எதுக்கு இந்த அக்கா ஷால் போட்டிருக்காங்க? இவ்வளோ வெயில் அடிக்குது, குளிர்னா ஷாலை போடலாம், இவ்வளோ வெயில் அடிக்குது ஏன் ஷால் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த அக்காவுக்கு 2 கையுமே ஊனும். யோசனை பண்ணி பாருங்க, எனக்கெல்லாம் அழுக அப்படி வந்துருச்சு. ஆண்டவரே, நல்ல காலை தந்தீங்களே, இவ்வளோ நாள் நான் ஓடாமல் இருந்துட்டேனேப்பா. நல்ல கையை தந்தீங்களே ஆண்டவரே, இவ்வளோ நாள் உங்களுக்காக அந்த கையை பயன்படுத்தாமல் இருந்துட்டோமே ஆண்டவரே. நல்ல சரீரத்தை தந்தீங்களே, நல்ல வாயை தந்தீங்களே, இந்த சத்தியத்தை பேசுறதை விட்டுக்கிட்டு வீணான காரியங்களை பேச கவனிங்க, வீணான காரியங்களை அவனே சரியா? அப்படின்னா ஆண்டவர் உங்களை இவ்வளவு ஜனம் இருக்கும் பொழுது, இத்தனை பேர் இருக்கும்போது உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்தது சாதாரண காரியம் அல்ல.
சாதாரண காரியம் அல்ல. தந்த சபையில் நீங்கள் உண்மையாக இருக்கணும். கர்த்தர் அதனால தான் நேற்றைக்கு அழைப்பை குறித்து இன்னைக்கு அதோடு தொடர்புடைய ஒரு சில காரியங்கள், அதனால தான் நான் நேற்றைக்கு சொன்னேன். நேற்றைக்கு அந்த செய்தி முடியவில்லை. அதற்கு முன்பதாக அருமையான சகோதரர் ஒரு பாடலை பாடினார்கள். 9வது பாடல்ல அதில் முதல் சரணத்தை பாருங்கள். ஆபிரகாமின் தேவனும் நீர்தான் ஐயா, ஈசாக்கின் தேவனும் நீர்தான் ஐயா. எல்லாரும் என்னை கொஞ்சம் பாருங்க, எல்லாரும் என்னை கொஞ்சம் பாருங்க. ஆபிரகாம் எங்க இருந்து எங்க வந்தாரு? அது அவர்கிட்ட கேட்கணும். எங்ககிட்ட கேட்டா நாங்கள் தான் வீட்டில் இருந்துட்டு என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லாமல் சொல்றீங்களா? கல்தேயர் என்கிற பட்டணத்திலிருந்து கானான் தேசத்தில் இருக்கிற பெயர்சபா என்கிற இடத்துக்கு அவர் வந்தார். தூரம் எவ்வளவு தெரியுமா? 1500 கிலோமீட்டர். நீங்க மேப் எடுத்து நீங்க பாருங்க. ESV என்கிற ஒரு வேதம் இருக்கிறது. அந்த பைபிளில் நீங்க பார்த்தீங்கன்னா அதை எழுதியிருப்பாங்க, அதை குறித்து வச்சிருப்பாங்க. சரியா? ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்லை, மேக்சிமம் நம்ம சபை பிள்ளைங்க எவ்வளோ தூரத்தில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா? ஆபிரகாம் நம்மளை பார்த்தார்னா, என்னங்க நீங்க என்னை பற்றி பாடெல்லாம் பாடிட்டு வராமல் இருக்கிறீங்களே கேட்க மாட்டாரா? என்ன பதில் சொல்லுவீங்க? அது கேட்கும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்களா? நல்ல கவனிங்க. நீங்கள் இந்த பாடல் பாடணும்னு அப்படி விட்டுட்டீங்க. சரியா? ஒரு கொஞ்சம் தூரம் இல்லை. ஒருவேளை அன்றைக்கு சாராளுக்கு 70-75 வயசு, இன்னைக்கு தான் அது வயசு. ஆனால் அன்னைக்கு அது இளம் வயது. சரியா? இளம் வயதில் தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு என்ன செய்கிறாரு? புறப்பட்டு வருகிறார். ஆண்டவர் ப்ளூ பிரிண்ட் போட்டு காமிக்கல. இங்க பாரு ஆபிரகாம், கானான் இப்படியெல்லாம் இருக்கும், அங்க பாலும் தேனும் ஓடும், எதுவுமே காமிக்கல. 3 வசனத்தை மாத்திரம் நம்பி வந்தார். ஆமென், அல்லேலூயா. ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. பார்த்தீங்களா? என்னைய கவனிங்க, செய்தி வேற, இந்த பாடலில் இருக்கிற சத்தியம். அந்த பாடலை பாடும்போது கொஞ்சம் பேர் அமைதியா இருந்தீங்க, நான் உற்சாகமா பாடினேன். சரிதானா? நல்ல கவனிங்க. சரிதானா? ஆபிரகாம் நீங்க சாதாரணமா நீங்க நினைக்கிறீங்க. இன்றைக்கும் ஒரு உண்மையை சொல்றேன், நல்ல கவனிங்க. இன்றைக்கும் ஒரு யூதன் என்ன தெரியுமா செய்வானா, தன்னுடைய பிள்ளைக்கு 3 வயது முடிகிறதுக்கு முன்னால, அங்க சின்ன குழந்தைங்க இருக்கிறீங்க, பெற்றோர் கவனிங்க, தன்னுடைய பிள்ளைக்கு 3 வயது முடிகிறதுக்கு முன்னால ஆபிரகாமுடைய கல்லறையில் கொண்டு போய் நிறுத்துவானா. 3 வயசு பிள்ளை எப்படி நடக்கும்? தத்தக்கா புத்தக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கையை பிடிச்சிட்டு தான் அந்த பிள்ளை என்ன செய்யணும்? கொண்டுட்டு போகணும் இல்லையா? அந்த பிள்ளைய ஆபிரகாமுடைய கல்லறைக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்துவாங்களாம். நிறுத்திட்டு என்ன செய்வானா, அங்க பட்டு துணியில ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் முதல் 3 வசனங்கள் அழகாக எபிரேய மொழியிலே அங்கே பொறிக்கப்பட்டு இருக்கிறது. என்ன தெரியுமானா, அந்த பிள்ளைக்கு திருப்பி 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 என்ன செய்வானா, அந்த பிள்ளைக்கு சொல்ல வைப்பானா. எதுக்கு தெரியுமா அவர் சொல்ல வைக்கிறாரு? அவரு என் பிள்ளைக்கு இந்த உலக சத்தம் இருதயத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னால, பிசாசுக்க சத்தம் என் பிள்ளையினுடைய நெஞ்சுக்குள்ள வர்றதுக்கு முன்னால, உலகத்துல தேவையில்லாத அசுத்த சத்தம் நிறைய இருக்குது. அப்படிதானா? இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? நிறைய பேருக்கு டிவி சத்தம் கேட்கலாம், அவ்வளவுதான். அந்த டிவியில செத்து போனவெல்லாம் வந்து நிற்பான், நான் உயிரோடு இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் இல்லையா? அங்க வருகிற நடிகர்லாம் போயாச்சு. நேற்றுக்கு முந்தா நாள் கூட ஒரு டைரக்டர்லாம் இறந்து போயிட்டார். சரிதானா? அவங்கெல்லாம் வந்து நிற்பாங்க. ஆனால் நான் என்ன செய்வேன், பார்த்து நான் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். இப்போ என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும், நான் உயிரோடு இருக்கிறேன்னா சொல்ல மாட்டேன். சரியா? ஆனால் என் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய், உயிருள்ள தேவனாய், மரணத்தை ஜெயித்த தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லையா? சரிதானா? நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க வர்றது யாரையோ இல்லை, மரணத்தை ஜெயித்த ஆண்டவரை. இந்த கன்வென்ஷனுக்கு நான் ஓடி வந்திருக்கிறேனே, யாருடைய வார்த்தையை தெரியுமா? அந்தோணி முத்துக்க வார்த்தை இல்லைங்க, என்னுடைய வார்த்தை இல்லை, இந்த வேதத்தில் இருக்கிற என் ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு யூதன் என்ன செய்வாரா, தன் பிள்ளைக்கு 3 வயது முடிகிறதுக்கு முன்னால அந்த எபிரேய மொழியில சொல்லப்பட்டு இருக்கிற ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் 3 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை திருப்பி 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 சொல்ல வச்சிருவாராம். அவருக்கு இருக்கிற விசுவாசம் என்ன தெரியுமா? என் பிள்ளை இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு எந்த இடத்துக்கு போனாலும் இந்த வசனம் என் பிள்ளையை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு டியூஷன் போகிறதுக்கு நம்ம எத்தனையோ லட்சங்களை கொடுப்போம். ஆனால் பைபிளுக்கு யாராவது டியூஷன் வச்சுருக்கீங்களா? பிள்ளைங்களுக்கு பைபிளில் இருக்கிற சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்களா? மக்களே, நீ இப்படி வாழக்கூடாதியா, அம்மாடி நீ இப்படி வாழக்கூடாது, இப்படி நீ டெக்கரேட் பண்ணக்கூடாது, இப்படி நீ அலங்கரிக்க கூடாது. சரிதானா? ஆமாம். உனக்கு இருக்க வேண்டியது வெளியில் இருக்கிற பவுடர் பூசி குங்குமம் போட்டு அந்த அலங்காரம் அல்ல. உனக்கு இருக்க வேண்டியது பரிசுத்த. நான் சொல்றது சரியா?
நான் சொல்கிறது சரியா? காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பிள்ளை எங்கன்னு தேடுறீங்க. 7 மணி ஆனாலும் எந்திரிக்க மாட்டானே, தண்ணியை ஊற்றி அப்படியே ஆட்டோவில் தூக்கி போட்டுலாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும். இப்போ 5 மணிக்கு பெட்டெல்லாம் இதாக இருக்குது, பெட்ஷீட் அப்படி மடிக்காமல் இருக்குது, பிள்ளை எங்கன்னு சொல்லி நீங்கள் தேடுறீங்க. அந்த பிள்ளை முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா நீ சொல்கிறது கிழக்க உதிக்க சூரியன் மேற்க உதிச்சாலும் உதிக்குமே தவிர இது மட்டும் என்ன செய்துறாது, நடக்குங்க. உங்களை உங்கள் பிள்ளைங்க முழங்காலில் பார்க்க வேண்டும். எங்கள் மம்மி நேற்று முட்டெல்லாம் வலிக்குன்னு சொன்னாங்க. நான் தான் அந்த அமிர்தாஞ்சன் விக்ஸ் எல்லாம் போட்டு நான் தான் தடவி விட்டேன். இப்போ இந்த கால் வலியோட எனக்கு தான் எங்கள் அப்பா ஜெபிக்கிறாங்க, எனக்கு தான் எங்கள் அம்மா ஜெபிக்கிறாங்க, எனக்காக தான் எங்கள் தாத்தா பாட்டி ஜெபிக்கிறாங்க. நான் சபைக்கு வரும்பொழுதெல்லாம் பாஸ்டர் எனக்காக ஜெபிக்கிறாங்க. பார்த்தீங்களா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன். சவால் விடுறீங்களா? சவால் விடுறீங்களா? இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்கணும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எதுவுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, பிரிக்கவே கூடாது, பிரிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட பிள்ளைங்க வைராக்கியமாய் ஆண்டவருக்குள்ள என்ன செய்வீங்க, நீங்க இருப்பீங்க. சரிதானா? ஆமேன். அநேக வார்த்தைகளை ஆமேன் அவர்கள் சொன்னார்கள். ஒரு வசனத்தை ஆமேன், நிறைய வார்த்தைகள் இருக்கிறது, ஆனாலும் இன்னொரு வசனத்தை நம்ம என்ன செய்யலாம், ஆமேன், பார்த்துவிட்டு சீக்கிரமாக என்ன செய்யலாம். ஆமேன். பவுலினுடைய ஊழியத்தினுடைய ஒரு காரியத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 26வது அதிகாரம், அதைத்தான் முதலாவதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். வேறு விதமான காரியங்களை நினைத்து நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது. உலகத்தின் காரியம் அல்ல. வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், அதைத்தான் எங்கு சென்றாலும் நாம் செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய ராஜாவுக்கு முன்பதாக நின்று அவர் சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்கள். எதை தெரியுமா ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 26வது அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே. அப்படின்னா நம்ம எல்லாரும் யாருக்கு மேல விசுவாசமா இருக்கணுமா சொல்லுங்க? ஆண்டவர் மேல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு மேல விசுவாசமா இருக்கிறோமா? பொண்ணுக்கு மேல இல்ல, பொருளுக்கு மேல இல்ல, அழிந்து போகிற காரியத்துக்கு மேல இல்ல, இல்லையா? பாக்கெட் எம்டியா இருந்தா பைக் ஒரு மாதிரியா போகும், சில நேரம் முன்னால் போகுதான்னு கூட தெரியாது. அதே இது பாக்கெட்டில் ஒரு 500 ரூபா நோட்டு, ஒரு 10 நோட்டு இருக்கட்டுமே, வண்டி போகிற ஸ்பீடை பார்க்கணும். இப்போ அந்த வண்டி ஸ்பீடாக போகிறதுக்கு எது காரணம்? இங்கே இருக்கிற நோட்டு இல்லை? இவ்வளோத்தையும் பாடிட்டு மண்ணுக்காக மாணிக்கத்தை பொருத்தமாக இருக்குமாங்கிறத பார்த்துக்காங்க. பொருத்தமாக இருக்கிறவங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுவார். கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும். தர்சு பட்டணத்தில் பாதி சொத்துக்கு சொந்தக்காரர், பாதி சொத்து அவருக்குள்ளதுங்க. ஒரு பிரதர் சொல்லுகிறாங்க, பேதருக்கு 50 போட்டு இருந்ததாம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அதை விட 2 மடங்கு அதிகமாக இருந்ததாம். ஒரு காலகட்டத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும். இன்னைக்கு அவர் எதெல்லாம் குப்பன்னு சொன்னாரோ அதுதான் எனக்கு இன்னைக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. நமக்கு ஒரே ஆசீர்வாதம், பரலோக ராஜ்யம். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம், அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் பாருங்கள். ஆமென். எதற்காக கர்த்தர் பிரித்து எடுத்தாரா? இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது என்னையும் உங்களையும் ஆண்டவர் ஒரு சபையை தந்து, ஊழியத்தை தந்து, எதுக்கு தெரியுமா கர்த்தர் பிரித்து எடுத்திருக்கிறார்? வாசியுங்கள். அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டியது பாவ மன்னிப்பு. கொஞ்சம் கவனிங்க. வட மாநிலத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம கன்னியாகுமரிக்கு வராங்க. எதுக்கு தெரியுமா? இங்கே வந்து முங்கிட்டு போனால் என் பாவம் என்ன செய்திடும். சரியா? கன்னியாகுமரிக்கு போய் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பயபக்தியா. சரிதான். அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க இந்த முக்கடல் சங்கமிக்கிற இடத்துல நான் முங்கி எந்திரிச்சேன்னா என்ன செய்துரும். இங்கே இருக்கிறவங்களாம் எங்கே போகிறாங்க? வட மாநிலத்துக்கு ஓடுறாங்க. நான் அங்கே போய் ஒரு மலையில் போய் ஏறி வந்துட்டேன்னா, அங்கே போய் ஒரு புண்ணிய இடம்னு சொல்கிறாங்களே, அங்கே போயிட்டேன்னா என் பாவமெல்லாம் என்ன செய்துரும். இல்லைங்க, அப்படி போகாது. பாவத்தை போக்கணும்னு சொன்னா நல்ல கவனிங்க. கறி துணியை எடுத்து என் முகத்தை தொடச்சா என் முகத்தில் இருக்கிற அழுக்கு போயிருமா? அழுக்கு தண்ணியில கை கழுவுனா என் கையில் கை சுத்தமாயிருமா? இல்லை. அப்படின்னா ஒரு மனிதனுக்கு இருக்கிற பாவத்தை இன்னொரு மனிதன் என்ன செய்ய முடியாது, போக்க முடியாது. எந்த பொருளும் என்ன செய்ய முடியாது, அவனை மாற்ற முடியாது. அப்படின்னு சொன்னா பரிசுத்த இரத்தம்
யார் பரிசுத்தமா இருக்கிறாங்களோ அவங்க தான் அழுக்கா இருக்கிற பாவம் நிறைந்த ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்த முடியும். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் அந்த உலகத்துல தன்னை பார்த்து நான் பரிசுத்தர் அப்படின்னு சொன்னது வேற யாருமே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருமே கிடையாது. ஆண்டவர் எதுக்கு தெரியுமா அழைக்கிறாராம்? அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு தான் நம்ம என்ன செய்கிறார். அதுக்கு தான் நேற்றைக்கு அழைப்பை பற்றி நான் பேசினேன். அதாங்க முதலாவது, அதுதாங்க. நீங்க முதல் படியில வரலன்னு சொன்னா அதுக்கு பிறகு செய்ய முடியாது. அழுக்கு பாத்திரத்தை பயன்படுத்த முடியாது, அழுக்கு பாத்திரத்தில் சமைக்க முடியாது, அழுக்கு டம்ளர்ல தண்ணி குடிக்க முடியாது. அது அருவருப்பு, அது அருவருப்பு. நம்ம கொடுக்கிற காணிக்கையிலிருந்து, நம்ம நடக்கிற நடையிலிருந்து, நம்ம பண்ற ட்ரெஸ்ல இருந்து, நம்ம பார்க்க பார்வையிலிருந்து, நம்ம பேசுற பேச்சிலிருந்து எல்லாத்துக்குள்ள என்ன இருக்கணும்? பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அது தொடர்பான வார்த்தைகளை, வசனங்களை பாருங்க. அதில் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு உரிய சுதந்திரத்தையும், அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்காங்க. எல்லாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் இல்லை. யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அது பல பெயர்ல சொல்லப்படுகிறது. நான் என்ன சபை அந்த நாளில் நான் சொல்லி தருவேன் என்னென்ன பெயர்லாம் சொல்லப்படுகிறது. அப்போ நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது இதுதான், இதுக்கு தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், இதுக்கு இந்த வசனத்தை காண்பிக்கத்தான் கர்த்தர் எனக்கு கன்வென்ஷனை தந்திருக்கிறான்னு சொல்லி நீங்க விசுவாசத்துக்குள்ள வருவீங்க. பாத்தீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இந்த உலகத்தை சுதந்தரிப்பதற்கு அல்ல. உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பு ஒன்றே போதுமையா. உலகமெல்லாம் உம்மன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, நம்மை கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்தாராம்? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு யாருமே அதை மாற்ற முடியாத ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுல ஒரு விரலை வச்சுக்கிறீங்களா? இன்னொரு வசனத்துக்குள்ள வந்துடலாமா? அந்த என்னோட கூட திருப்புறீங்களா? ஆமென். எத்தனை இடத்துல அதை எழுதி ஆவியானவர் அப்போஸ்தலரை கொண்டு நமக்கு உறுதிப்படுத்துகிறார். கொலோசேருக்கு எழுதின நிருபம். ஒரு 3 பேர் எச்சி தொட்டு பைபிள் எடுத்தீங்க. கொஞ்சம் என்ன பார்க்குறீங்களா? வேதத்தை ஒரு காலமும் எச்சி தொட்டு என்ன செய்யக்கூடாது. அந்த எச்சியை தொட்டுட்டு உங்கள் மூக்கில் வச்சு பாருங்க, ஒரு பாட்டில் டெட்டால் ஊற்ற வேண்டியது வரும். என்ன செய்யக்கூடாது? தொடவே கூடாது. சரியா? முடிஞ்ச அளவுக்கு அப்படி பைபிளை எடுத்தீங்கன்னா அந்த பகுதி வரணும். சரியா? நான் இதனால உடனே சொல்லி விடுவேன். நல்ல கவனிங்க, ரெக்கார்டிங் ஆகிக்கொண்டே இருக்கிறது. நல்ல கவனிங்க. கொலோசேருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். ஒளியில் உள்ள கொலோசேருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம். நமக்கெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எதற்கு அழைத்திருக்கிறார்னு பாருங்க. அழைச்சி மறுபடியும் நம்மளை பூமியில் வைக்கிறதுக்கு இல்லைங்க. நல்ல கவனிங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு. என்னைய கவனிங்க. நமக்கு முன்னால கொஞ்சம் பேர் போயிருக்கிறாங்க. நமக்கு முன்னால் என்ன செய்திருக்கிறாங்க? கொஞ்சம் பேர் என்ன செய்திருக்கிறாங்க? போயிருக்கிறாங்க. சரிதானா? நமக்கு முன்னால் அங்கே பேர் இருக்கிறாங்க. அவங்க அங்கேருந்து என்ன செய்கிறாங்க? வந்துருங்க, வந்துருங்க, உலகத்துக்கு பின்னால் போயிடாதீங்க, பொய்யை நம்பி போயிடாதீங்க, மாயையை நம்பி போயிடாதீங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்புங்க, அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை மட்டும் நம்புங்க. நாங்கள் அப்படியே நம்பணும். எங்கள் வாழ்ந்த பூமியில் அந்த ஓட்டத்தை முடிச்சுட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? சரிதானா? இங்கே இருக்கிற கஷ்டத்தை நினைக்காதீங்க, பிரச்சனை இதை நினைக்காதீங்க. ஒருவேளை நான் தான் நேற்றைக்கே கேட்டேன், முந்தின தலைமுறையை விட கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறாரு? நம்ம பிள்ளைங்களெல்லாம் பாருங்க, சாதாரண டிகிரி முடிச்சு இப்போ அடுத்த டிகிரி. சரிதானா? நிறைய பேர் மெடிக்கல் படிக்கிறீங்க. எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா?
எவ்வளோ சந்தோஷம். அன்னைக்கு பழைய பெற்றோர்கிட்ட கேட்டு பாருங்க, 8ஆம் வகுப்பு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. பென்சில் வாங்குறதுக்கு இப்போ காசு இருக்காது. நாங்கள்லாம் எங்கள் அப்பாட்ட அந்த சிலேட்டில் தான் எழுதுவோம். குச்சியெல்லாம் இப்படி கரைஞ்சிரும். அப்பாட்ட போய் கொடுத்து, அப்பா குச்சி கரைஞ்சிட்டுப்பா கொண்டா அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. பிடிக்கிறதுக்கு இடமே இருப்பார். தம்பி திரும்பி தந்துட்டு சொல்லுவார், இன்னும் 1 வாரம் இதை வச்சு எழுதலாம் போ அப்படின்றவாரு. பிடிக்கிறதுக்கு இடம் இருக்காது. இன்னைக்கு அப்படியா இருக்கிறீங்க? பென்சிலே 50 ரூபா, எல்கேஜி பிள்ளைங்க 500 ரூபா பாக்கெட் பண்ணி கொண்டு போகுது. பொருளாதாரத்தில் நம்ம மேலே வந்தாச்சு, விடுங்க. அருமையான பாடலை இப்போ மண்ணுக்காக விட்டுருங்க, சரிங்களா? பாருங்க, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் நமக்கு முன்னால போய் கொஞ்சம் பேர் அங்கே இருக்கிறாங்க. நம்ம அங்கே என்ன செய்யணுமா? பங்கடைய வேண்டும். அதுக்கு தாங்க அழைப்பு. நேற்றைக்கு அதை தான் உங்களுக்கு அழுத்தமாக பல வசனங்களை எடுத்து காண்பிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்கள் அந்த உலகத்தை பெருந்தையில துச்சமாக நினைச்சாங்க. சிவகாசி பகுதியில் ஒரு மிஷினரி வந்தார். என்னை கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? தாமஸ் ராக்லண்ட் என்று சொல்லக்கூடிய மிஷினரி வந்தார். சரிதானா? இங்கே வந்தார். அப்போ திருநெல்வேலியில் தான் அவங்களுடைய தலைமை அலுவலகம் இருந்தது. ஆனால் அங்கே வெளிநாட்டிலேருந்து அந்த பணம் வராததுனால அவங்களுக்கு அந்த உதவித்தொகை என்ன செய்யலை, போய் சேரலை. இன்றைக்கி நம்ம காரை எடுத்தோம், ஸ்டார்ட் பண்ணோம், மழையாக இருந்தால் கூட போனோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அன்றைக்கி வாய்ப்பு கிடையாது. சரியா? தாமஸ் ராக்லண்ட் ஐயா அங்கேருந்து பணம் வரல. அவன் பசி, 1 நாள் பசி, 2 நாள் பசி, 3 நாள் பசி, தொடர்ந்து பசியில் இருக்கிறார். பசி அவரால் தாங்க முடியல. ஒவ்வொரு வீடாக போய், அம்மா கொஞ்சம் ஃபுட்டு கொடுங்கம்மா, அவர் ஆங்கிலேயர் அல்லவா, ப்ளீஸ் கொஞ்சம் கிவ் மீ சம் ஃபுட்டு, கொஞ்சம் ஃபுட்டு கொடுங்கம்மா, சாப்பாடு கொடுங்கம்மான்னு கேட்குறாங்க. ஒருத்தருமே வெள்ளைக்கார நாய் போ அப்படின்னு சொல்லி துரத்திட்டாங்க. இந்த வேதத்தை நமக்கு தந்தவங்களெல்லாம் எவ்வளவு பிரயாசப்பட்டாங்க தெரியுமா? இன்னைக்கு பைபிளை கையில் வச்சுட்டு என்ன விளையாட்டு விளையாடுறாங்க? இல்லை, நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு எதுக்கு தெரியுமா? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களிடத்தில் பங்கடைய. இழந்துடக்கூடாது. இங்கேயே வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடக்கூடாது. இங்கே இருக்கிற கட்டம் எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் வருமா வராதா? கோவப்பட மாட்டீங்கள? இன்னும் 100 வருஷம் கழிச்சு இங்கே யாருமே இருக்க மாட்டோம். சரியாக சொன்னா தப்பாக சொன்னா? நீங்கள் பார்க்குறத பார்த்தா 100 வருஷத்துக்கு போயிட்டான். இப்போவே 10 மாத்திரை திங்கலைன்னா அடுத்த நாள் என்ன செய்ய முடியல? நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கிறது என்னது தான்? குளுக்கோஸ் பாட்டில் இல்லை, அவ்வளவுதான். விடுங்க. சரிதானா? ஒவ்வொரு வீட்லேயும் போய் கேட்குறாரு, அம்மா கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கம்மா. ஒருத்தருமே நடையில் கூட ஏற்றலை. ஒரு வயசான பாட்டிமா அவர் கெஞ்சுவலையை பார்த்துட்டு, ஐயோ இந்த பிள்ளை எங்கேருந்து வந்த பிள்ளை, ஒரு தப்பும் பண்ணலை, ஏதோ ஒரு தெய்வத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த பிள்ளை பசியில் எப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி, சரி வா என் வீட்டில் கொஞ்சம் கம்பங்கூழ் என்ன செய்திருக்கிறேன் வச்சிருக்கேன். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு கம்பங்கூழ் கேப்பக்கூழ்னா ஜப்பு பண்ணி பாருங்க, தொடவே மாட்டாங்க. அம்மாக்கு மூஞ்சில் தூக்கி வச்சிருவாங்க. சரிதானா? அன்னைக்கு அப்படி கிடையாது. அன்னைக்கு இருந்த பெற்றோர்கிட்ட கேட்டு பாருங்க. சரிதானா? இன்னைக்கு ஆகாரத்தில் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அன்னைக்கெல்லாம் உண்மையை சொல்கிறேன், வெக்கம் இல்லாமல் சொல்கிறேன் ஐயா, இட்லி தோசையெல்லாம் வருஷத்தில் 3 நாள் தாயா கிடைக்கும் எங்களுக்கெல்லாம். உண்மையை சொல்கிறேன். அது 7 மணிக்கு தோசை கிடைக்கணும்னா 5 மணிக்கே அடுப்புக்கிட்ட போய் என்ன செய்யணும், இருக்கணும். உண்மையை சொல்கிறேன், வெக்கம் இல்லாமல் சொல்கிறேன். அப்படி தான் கிடைச்சது. இன்னைக்கு அப்படியா? இட்லி கொஞ்சம் சாப்பிட்டு கம்மியாக இருந்தால் தூக்கிட்டு என்ன செய்துருவாங்க, இட்லி சவுரில் பறக்கும், அடுத்த இட்லி அம்மாவுக்கு மூஞ்சிக்கு நேரம் பறக்குது, சாப்பாடு பறக்குது. அன்னைக்கெல்லாம் ஒரு பருக்க கீழே விழுந்துருச்சுன்னா அதை எடுத்து என்ன செய்யணும், சாணி மெழுகுன தர. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்மளை ஆண்டவர் உயர்த்தினதை சொல்லிக் கொடுங்க, தாத்தா பாட்டி சொல்லிக் கொடுங்க. டிவியில் வரதை சொல்லிக் கொடுக்காதீங்க, அது பொய். அதுல இருக்கிறது போல வாழ முடியாது, அது பொய். இந்த ஆண்டவரை சொல்லிக் கொடுத்து பாருங்க. ஒவ்வொரு இடத்துலையாவது போய் கேட்குறாரு, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கம்மான்னு சொல்லி. ஒரு வயசான அம்மா என்ன செய்தாங்களா, இங்கே வாயா நான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த கேப்பக்கூட என்ன செய்தாங்களா, கையை காட்டு அப்படின்னு சொன்னோடனே நம்ம அழகாக கையை அப்படி கூச்சிட்டு என்ன செய்வோம், நம்ம குடிக்க பழகிட்டோம். ஆனால் வெள்ளைக்காரங்களுக்கு அவங்க ஸ்பூனில் சாப்பிட்டதுனால கையை என்ன செய்ய அப்படி வைக்க தெரியாது, அவர் இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த கம்பங்கூட ஊற்ற அது ஒழுகிக்கிட்டே போகுது. அப்போ சொன்னாங்களா, என்னையா நீ கூட வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே கொஞ்சம் தான், உனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் சாப்பிடலான்னு இருக்கிறேன், நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறியே, அதனால கையை நல்லா அப்படின்னா இவருக்கு பிடிக்க தெரியல. அதனால என்ன தெரியுமா செய்தாராம், தலையில கவுத்திருந்த தொப்பி எடுத்து இந்த தொப்பியில ஊத்துங்கம்மா அப்படின்னு அதில் குடிக்கிறேன்னு சொல்லி என்ன செய்தாராம். நான் சிவகாசி சர்ச்சுக்கு போயிருந்தேன். எனக்கு அதுக்கு முன்னால் அந்த கொஞ்சம் வரலாறு தெரியும். அங்கே இருந்த புக்கை பார்த்து 1/2 மணி நேரம் அழுதானா. கிறிஸ்தவத்தை அவ்வளவு சாதாரணமாக நீங்கள் நினைக்கிறீங்கல்ல.
இந்த மலைக்கெல்லாம் நான் வராமல் நிறைய பேர் இருக்கிறீங்களே, இதை விட பின்னாட்களில் பயங்கரம். இன்னைக்கு கூட அந்த சபையில் நிறைய இஸ்லாமியர்கள் வராங்க, ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க வராங்க. அவங்களுக்கு சொல்லி ஒரு வாசலை திறந்து வச்சிருக்கிறாங்க. மார்க்கெட்டுக்கு வரக்கூடியவங்க, கடைக்கு வரக்கூடியவங்க, அவங்க வீட்டுக்கு தெரியாமல் வரக்கூடியவங்க வந்து அங்கே உட்காந்து பைபிளில் இருக்கிற அந்த நாளுக்குள்ள அந்த வசனத்தை வாசித்துட்டு அப்படியே பர்தா போட்டு ஜெபிக்கிற சகோதரிகளை நான் பார்த்திருக்கிறேன். அப்படின்னு அவங்க ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்கள் உலக ரீதியாக வேற காரியத்தில் இருந்தாலும் ஆசீர்வதிக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் நம்ம முதலாவது அந்த அழைப்பிலிருந்து வெளியே போய்கிற கூடாது. கர்த்தர் எதற்காக அழைத்தாராம்? ஆமென். கொலோசேயர்களின் நிருபம் 1வது அதிகாரம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும். பார்த்தீங்களா, இந்த உலகத்தை முடிச்ச உடனே, இந்த உலக ஓட்டம் நின்ன உடனே நம்ம எங்க இருக்க போறோம்? எங்க இருப்போம்? கல்லறை தோட்டத்தில் இருப்போம். பாஸ்டர் வந்து சிலுவையும் அடையாளம் போட்டு ஒரு ஜெபம் என்ன செய்துட்டு போயிடுவாரு. பைபிளில் ஒரு உதாரணம், அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. லாசர் ஐஸ்வர்யவான் 2 பேர் என்ன செய்தாங்க? இருந்தாங்க. ஞாபகம் வருதா? அந்த லாசருக்கு அவன் தரித்திரம் தான். அவனுக்கு பேரெல்லாம் பைபிளில் இருக்குது. பார்த்தீங்களா, அவன் தரித்திரம் தான். கடைசி வரைக்கும் அவனுக்கு பருக்கள் சரியாச்சுன்னு சொல்லப்படலை. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான், ரொம்ப பலகீனப்பட்டான். ஒருவேளை சாப்பாட்டுக்காக யாரையும் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தான். ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் அப்படி இல்லை. இந்த பக்கம் திரும்பினா ஒரு காரு, இந்த பக்கம் திரும்பினா ஒரு காரு, அங்க திரும்பினா வேலையாட்கள். அவன் ஊன்னு சொல்றதுக்குள்ள ஐயா என்னையா செய்யணும், சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்கறதுக்கு நிறைய பேர். ஆனா 2 பேரும் மறிக்கிறாங்க. முதல்ல மறிச்சது யார் தான்? நீங்க இருக்கிறத பார்த்தா செத்தாள்கிட்ட கேட்கணும், எங்க கிட்ட கேட்டா அப்படின்னு என்ன பார்த்து கேட்குற மாதிரி தெரியுது. லாசர் தான் முதல்ல மறிக்கிறான் இல்லையா? அவன் மறிச்ச உடனே அங்கே இருக்கிறவங்க வந்து கேட்குறாங்க, ஐயா நம்ம வீட்டு வாசப்படியில் ஒருத்தர் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான்ல ஐயா, அவன் செத்து போயிட்டான். உடனே இவன் சொன்னானா, இதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு அவனை தூக்கி அப்படியே என்ன செய்யுங்க, அடக்கம் பண்ணிட்டு அந்த இடத்தெல்லாம் என்ன செய்துருங்க. கொஞ்ச நாள்ல அவரும் மறிக்கிறாரு. லாசர் எங்க போய் இருந்தாராம்? ஆபிரகாமுடைய மடியில தேவ தூதர்கள் கொண்டு போய் விடுகிறார்கள். மரணத்தில் நடக்குமா? பைபிள் இருக்கிற ஒரு எழுத்தும் எழுத்தின் உறுப்பாயிலும் மாறாது. நடக்கும், நடக்கலாம், இல்ல மேபி இல்ல, கன்ஃபார்ம். இந்த உலகத்தில் ஓடலாம், குதிக்கலாம், ஒரு நாள் முடிவுக்கு வரும். சகோதரனே சகோதரியே, அன்னைக்கு எங்க போய் நம்ம இருக்க போறோம்? அதுக்கு தான் இந்த கூட்டங்கள், அதுக்கு தான் இந்த கன்வென்ஷன்கள். கிறிஸ்தவத்தின் ஆசீர்வாதமே அதுதான். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஐயா இந்த உலகத்தை சுதந்திரிக்க ஓடாதீங்க ஐயா, ஓடாதீங்க. நீங்க நிறைய பேர் ஓடுறீங்க. இல்ல போதுங்க, கர்த்தர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறாருங்க. சரியா? நீங்க வேலைக்கு போயிட்டு வரீங்க, வேலைக்கு போயிட்டு வரும்போதே ஓடி வந்து உங்க பிள்ளைங்க உங்க கையில பிடிச்சா, மம்மி டேடி அம்மா அப்பா அப்படியெல்லாம் வந்தா எப்படி இருக்கும்? நான் இன்னைக்கு இல்லையே, எங்கேயோ தொலைச்சி நிற்கிறேன். பார்த்தீங்களா? ஏன்? எதனால? நேற்றைக்கு நான் அதை ஞாபகப்படுத்தினேன். நம்முடைய பங்களிப்பு எங்க இருக்கிறது தெரியுமா? வாசியுங்கள். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும், இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி. அதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. மனுஷனே நீ இருளுக்குள்ள இருக்காத, பாவத்துக்குள்ள இருக்காத, பரிசுத்த கொலைச்சலுக்குள்ள இருக்காத. சரியா? நம்மை தகுதியாக்கினவரும் பாருங்க. ஆமென். தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை. என்ன நடந்திருக்கிறது? 14வது வசனம், அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு. அதாங்க மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அழைப்பு அதுக்கு தான். இந்த அழைப்பை குறித்து இன்னும் ஒரு சில வசனங்களை இன்னும் ஆழமாக பார்த்து இன்னும் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாமா? அதே எபேசியருக்கு எழுதின நிருபத்தை திருப்புங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனம். இப்போ அழைத்தாச்சு, அதுக்கு அடுத்து ஒரு நம்பிக்கை வரணும் நமக்குள்ள. அந்த நம்பிக்கையை குறித்து தான் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனம். தாம் நம்மை அழைத்ததினால், அந்த தாம் யார் தெரியுமா? பிதா. பிதா நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். ஐயா இங்க கவனிங்க, என்னைய கவனிங்க. யாரோ கூப்பிட்டாங்க, சர்ச்சுக்கு வந்தோம், எங்க பிள்ளைங்க கல்யாணத்துக்கு வந்தோம், ஊருன்னு இருந்தால் ஏதாவது இருக்கணுமே. அது இல்லைங்க, அது இல்லை, அது இல்லை, அது வேற, அது வேற. ஆனால் கிறிஸ்தவம் என்பது வேற.
அது இம்மையோடு முடிஞ்சு விடுகிற காரியம் அல்ல. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் அல்லவா, உங்களை சபை பிள்ளையாக அழைத்திருக்கிறார் அல்லவா, சபையின் தலைவராக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் அல்லவா. அதன் அடிப்படையில் எழுதப்படுகிற ஒரு வார்த்தை. பிதா நம்மை அழைத்து அவருக்கு கையில் கொடுக்கிறாரு. பாருங்கள், பிதா நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். எந்த நம்பிக்கையில் வந்துட்டு இருக்கிறோம்? எந்த நம்பிக்கையில் ஓடிட்டு இருக்கிறோம்? நல்ல கவனிங்க. அதுக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கிற வாருங்கள் பாருங்க, பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம். ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்திருக்கிறார்? அவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதோடு கூட ஒரு சில வசனங்களை வேகமாக வாசித்து நாம் இன்றைக்கு முடிக்கலாம். அதே எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். இந்த அழைப்பை தெரிந்து கொண்ட நான் நீங்களும் இனி சின்ன பிள்ளை மாதிரி இருக்கக்கூடாது. அழகா சொல்லித்தராரு பாருங்க. என்னை கவனிங்க. நான் முதல்ல ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு சின்ன குழந்தை அந்த தட்டில் இருக்கிறத எதை எடுக்கும்? பொம்மை. கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? பேட்டரி தீர்ந்ததுன்னா அந்த பொம்மை என்ன செய்யாது? ஓடாது. இப்படி சுத்தி கிறுக்கிற, இப்படி அது என்னது கீ கொடுக்கிறதா? அது ரிப்பேர் ஆச்சுன்னா அந்த பொம்மை என்ன செய்யாது? கை தவறி கீழே விழுந்துன்னா அந்த பொம்மை என்ன செய்திடும்? அதுக்கு முறை அது என்ன செய்யாது? நான் எதை சொல்றேன்னு புரியுதா? பொம்மையை பற்றி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. நானும் நீங்களும் பொம்மை பிள்ளைகளா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சரிதானா? நாம் இனி எப்படி இருக்கக்கூடாதான்? குழந்தைகளாக இராமல். ஏன்னா குழந்தைக்கு இருக்கிற விசுவாசம் வேற, குழந்தைக்கு இருக்கிற சிந்தனை வேற, குழந்தைக்கு இருக்கிற காரியம் வேற. எந்த குழந்தையாவது நாளைய தினத்தை பற்றி கவலைப்படுமா? கவலைப்படுமா? நீ நைட்டு போனோடனே சாப்பாடு நினைச்சு சங்கடப்படுமா? எங்கள் மம்மி சாப்பிடாட்டாலும் எனக்கு என்ன செய்திருவாங்க பார்த்தீங்களா? இனி நம்ம என்ன செய்யக்கூடாதான்? உலகத்துக்காக, மற்ற பிள்ளைகளை போல என்ன செய்யக்கூடாது? உலகத்துக்காக இருக்கக்கூடாதான். நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகம். பார்த்தீங்களா? தந்திரமுள்ள போதகம். 4 வீடு வாங்கியாச்சுங்க, அடுத்த வீடு எதுக்குங்க? இருக்கிற வீடையே கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ண ஆளு கிடையாது. பார்த்தீங்களா? சரி, இது பத்தாதுன்னு சொல்லி இந்த கிளீனிங் மிஷின் எல்லாம் வாங்கியாச்சு, அது ஒரு பக்கம் தூங்கிக்கிட்டு இருக்கு. இனி அந்த மிஷினை இயக்கிறதுக்கு யாரை தேடணும்? இன்னொரு ஆளை தேடணும். விடுங்கங்க, விடுங்கங்க. சாதாரண வீடாக இருந்தாலும், மண் தரையாக இருந்தாலும், பாயே இல்லைன்னு வைங்க, சாக்க தூக்கி போட்டு தூங்கினாலும் படுத்த உடனே என்ன வரணும்? ஜெபம் பண்ணி முடித்த உடனே என்ன வரணும்? இது அங்கே வெளிநாட்டிலிருந்து கட்டில் இங்கே வாங்கிட்டு மெத்தையை வெளிநாட்டிலேருந்து என்ன செய்துட்டு வந்தாச்சு. அது துள்ளுனா புஸ்ஸு புஸ்ஸுங்குது, ஆனால் தூக்க மட்டும் என்ன செய்ய மாட்டேங்குது. அப்புறம் அது அந்த மெத்தை எதுக்கு? 32,500 ரூபா. அந்த 32,000 ரூபா உங்களுக்கு தூக்கத்தை தந்துருமா? இல்லை. நல்ல கவனிங்க. சிரிக்கிறதுக்கு இல்லை சிஸ்டர், சிரிக்கிறதுக்கு இல்லை. பாருங்க, தந்திரம். தந்திரம் யாருக்குரிய கேரக்டர் தெரியுமா? பிசாசுக்குரிய கேரக்டர். அவன் தந்திரமா என்ன செய்தான்? ஏவாளை என்ன செய்தான்? ஏமாற்றினான். இன்னைக்கு அது நடக்குது, இன்னைக்கு அது நடக்குது. சரியா? பாருங்க, நாம் இனி குழந்தைகளா இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அலைகிறவளா இருக்காம என்ன செய்யணுமா? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. வேதத்தை எப்படி வாசிக்கணும்? வேதத்தை எப்படி வாசிக்கணும்? குமுதம் கல்கண்டு விகடனை எப்படி வாசிப்பீங்க? நிறைய பேர், நிறைய பெண்களை, சகோதரிகளை பார்த்துருக்கிறேன். இந்த சமையல் குறிப்பை கரெக்டாக எடுத்து வாசிப்பாங்க. ஆனால் அங்கே அடுப்பில் பார்த்தா 3 நாளைக்கு முன்னால் வச்ச குழம்பு தான் அங்கே காஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த குறிப்பை வாசித்து என்னத்துக்கு? அதில் ஸ்நாக்ஸ் செய்வது எப்படி, கீரை வடை சுடுவது எப்படி, கடைசியில் இந்த பேப்பரை கழிச்சு தான் சாப்பிட்டுட்டு போகணும். இருக்கிற வடை என்ன செய்ய முடியாது. சமையல் நிபுணராம். எதுக்குங்க வேஷம்? எதுக்குங்க காரியம்? பைபிளை படிச்சுட்டு, சரிங்களா? நம்ம பைபிள் நிறைய பேருக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா பைபிள் புதுசாக இருக்கும். சரியா? இல்லை. பைபிள் எப்படி தெரியுமா இருக்கணும்? பைபிள் வாசித்து முடித்த உடனே உங்கள் கண்ணீர்லேருந்து கண்ணீராக பாயணுங்க. அப்போ தான் அந்த பைபிள் என்ன செய்யுமா? சந்தோஷப்படுமா. சரியா?
இந்த வேதம் அப்போ தான் என்ன செய்யுமா? சந்தோஷப்படுமா? அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதா? நம்ம இனி குழந்தைகளாக இருந்துடக்கூடாதான். 15வது வசனத்தை பாருங்க. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, சத்தியத்தை வாசித்துன்னு மட்டும் இல்லை, சத்தியத்தை ஆமேன் சபையில் சொல்லும்போது கேட்டு மட்டும் இல்லை, கை கொள்றவன். சரிதானா? யார் பாக்கியவான்? யார் பாக்கியவான்? வெளிப்படுத்தின விஷயத்தை நிறைய இடத்துல இருக்குது பாக்கியவான் என்று சொல்லி. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். யார் பாக்கியவான் என்று பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும், அது ஓகே, பாஸ்டர் சொல்லியிருப்பாங்க பைபிள் வாசிக்காமல் இருக்காதீங்க, கட்டாயம் வாசிங்க. ஆமேன். எப்படியா நம்ம வாசித்துறோம், சரிதானா? வாசிக்கிறவனும், 2வது கேட்கிறவர்களும், இந்த 2 ஓகே. ஆனா அதோட அந்த வசனம் முடியல பாருங்க. இதில் எழுதி இருக்கவைகளை பார்த்தீங்களா? அங்கதான் முக்கியம். நம்ம வாசித்து விடுகிறோம், கேட்டு விடுகிறோம், ஆனால் கை கொள்ளுகிறோமா? இஸ்ரவேலருக்கு அத்தனை நியாயப்பிரமாணமும் தெரியும், அத்தனை சட்டங்களும் தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ கையில் வைக்காத, உன் இருதயம் என்கிற பலகையில் என்ன செய்? எழுதி வை. புதிய உடன்படிக்கையின் அடையாளமே அதுதான். எபிரேயர்ல நீங்க வாசித்து பார்க்கலாம். இந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு காலம் எப்படி இருக்கிறதா? சமீபமாக இருக்கிறதா. இன்னொரு இடத்துல வாசிக்கலாமா? குழந்தையா இருக்கக்கூடாதுன்னு அதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய இன்னொரு இடத்துல இருக்கிற வசனத்தை திருப்பி வாசியுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே எப்படி இருக்கக்கூடாதான்? இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க? சின்ன பிள்ளை போல. சரிதானா? என்ன அழகா சொல்லார் பார்த்தீங்களா? உங்களுக்கு புத்தி என்ன செய்யணுமா? குழந்தைத்தனத்தில் இருக்கக்கூடாது, மெச்சூரிட்டிக்குள்ள, வளர்ச்சிக்குள்ள, முன்னேற்றத்துக்குள்ள. வேதத்தை வாசித்து 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 முன்னாலெல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. என்ன பேர் தெரியுமா? வேதக்காரங்க அப்படின்னு வைப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதனால் அப்படி சொன்னாங்க? அவங்க வேதத்தின்படி என்ன செய்கிறாங்க? நடக்கிறாங்க. யாருக்கு அந்த பேர் வச்சாங்க பார்த்தீங்களா? வேதக்காரர்கள். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் அந்த பேர் வைக்கலாமா? இன்னைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வைக்கிற பேரெல்லாம் வாயில் நுழையவே மாட்டேங்குது பார்த்தீங்களா? கடைசியில் புஷ்ஷுன்னு முடியுதா? எப்படி முடியுதுன்னு தெரியல. தொந்தரவே இல்லாமல் பாட்டியெல்லாம் அம்முக்குட்டிங்க வான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வழியே கிடையாது, பேர் தெரியாது. சரிதானா? நம்ம குழந்தைகளை என்ன செய்யக்கூடாதான்? இருக்க கூடாது. வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளா இராதீங்கள், துர்க்குணத்திலே அதை செய்யக்கூடாது. என்ன கவனிங்க. நம்ம பிள்ளைங்க இப்போ மழையினால விளையாடலை, மற்றபடி பிள்ளைங்க தெருவில் விளையாடுவாங்க. சண்டை வந்துடும். சண்டை வந்த உடனே இவன் வீட்டில் போய் சொல்லுவான், மம்மி அந்த பையன் என்ன அடிச்சிட்டான்னு சொல்லி. இனி அங்கே போவையா? அவங்க கூட சேராதுன்னு சொன்னியா கேட்பியா? அடிப்பட்டவனுக்கு 2 அடியும் திருப்பி கொடுத்து, அவனே அடிப்பட்டு வலி வந்து நிற்கிறான். அவனுக்கு 2 அடியும் கொடுத்து போதும்னு சொன்னால் கேட்கல. அவனை 5-6 குத்தி திருப்பி அவனை உள்ளத்துக்கு என்ன செய்தாச்சு? 2 மணி நேரம் கழியல அவன் வெளியில் கிரிக்கெட் பேட்டோட போய் நிற்பானா? அவன் நம்ம துர்க்குணத்தில் எப்படி இருக்கணுமா? அந்த குழந்தைய போல இருக்கணுமா? நம்ம இருக்கிறோமா? என் வாழ்க்கையில் நான் அதை செஞ்சுருக்கிறேன். எங்கள் பக்கத்து வீட்டில் கொஞ்சம் பேச மாட்டாங்க. அந்த வீட்டில் ஒரு திருமணம் நடந்தது. நம்ம அவ்வளோ வேலையை செஞ்சேன். அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நம்ம பத்திரிகையே கொடுக்கல, கார்டே கொடுக்கல, வந்து நிற்கிறான் பாரு. சரிதானா? அதுக்கப்புறம் இந்த குடும்பம் என்ன ஆயிற்று பார்த்தீங்களா? சபைக்குள்ளால பகை இருக்கக்கூடாது. புத்தியில் நம்ம எப்படி இருக்கணுமா? அவன் துர்க்குணத்திலே குழந்தைகளாயும், புத்தியிலே நம்ம எப்படி இருக்கணுமா? தேறினவர்களாயும். இன்னொரு வசனத்தை மழை இருக்க நல்ல வேகமாக போய்விடலாம். எபிரேயர்களின் நிருபம் 12வது அதிகாரம், எபிரேயர்களின் நிருபம் 12வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர்களின் நிருபம் 12வது அதிகாரம் 14. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். யாவரோடும் இருக்கலாமா? யாவரோடும் சண்டையா இருக்கும். அப்படியா பைபிள் சொல்லுங்க? எனக்கு அடிக்கடி இருக்கும். ஒரே அம்மா வயிற்றில் பிறந்திருப்பாங்க, ஒரே அம்மாவுடைய ரத்தத்தை பாலா குடிச்சு வளர்ந்துருப்பாங்க, ஒரே பானையில் பொங்கினதை சாப்பிட்ருப்பாங்க. இப்போ ஒரு சின்ன பிரச்சனையில் எப்படி இருப்பாங்க? இனி நம்ம என்ன செய்யக்கூடாது?
என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. பாருங்க, இந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். யாவரோடும் சமாதானமாக இருக்கவும், அப்படி அடுத்து எப்படி இருக்கணுமா? பரிசுத்தம் உள்ளவளா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் என்ன செய்ய முடியாது? சரியா? இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியருடைய புஸ்தகத்திலே 7வது அதிகாரம் 1வது வசனத்தை கடைசி வசனமாக வாசித்து இந்த 2வது நாளுடைய கூட்டத்தை நாம் நிறைவு செய்யலாம். இயற்கை கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால நாளைக்கு இன்னும் அதிகமாக நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு உண்டாக்கி தருவார். வாசிங்க 7வது அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா ஆசீசையும் நீங்க அழைக்கப்பட்ட பிள்ளைங்கள் அப்படிதான் இருப்பாங்க. அழைக்கப்பட்ட பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை எப்படியா? தெய்வ பயத்தோடு. இன்னைக்கு பரிசுத்தத்தை குறித்து ஒரு உணர்வு, ஒரு காரியம் இருக்குதா? நிறைய சபைகளில் முன்னால் எழுதி போடுவாங்க. என்ன தெரியுமா எழுதி போடுவாங்க? பரிசுத்த அலங்காரத்துடனே. பார்த்துருக்கீங்களா? அந்த முன்னால் இருக்கிற அந்த வளைவில் நிறைய எழுதி போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பரிசுத்த எப்படி 2 ரோஸ் வச்சுட்டு வரதா? இங்கெல்லாம் கண்மை போட்டு லிப்டிக்ஸ் பண்ணிட்டு வரதா? அப்படி முடி அப்படி பரத்தி போட்டுட்டு வரதா? இல்லைங்க, இல்லைங்க. இந்த பரிசுத்தத்துக்கு ஒரு சொந்தக்காரர் ஒரே ஒரு தெய்வம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம கர்த்தர் முதல் நாளில் பார்த்தோம், கர்த்தர் நம்மை அழைத்தார். இப்போ 2வது நாளில் பார்த்துருக்குறோம், எதற்கு அழைத்தார்? அவரோடு கூட இருக்கிறதுக்காக அழைத்தார். அப்படி இருக்கணும்னு சொன்னால் இங்கே பரிசுத்தம் நமக்குள்ள என்ன செய்யணும்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவன் என்ன செய்ய முடியாது? தரிசிக்கவே முடியாது. நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது வேற எதுவுமே இல்லை, இந்த வசனம் தான், இந்த வார்த்தை தான். நான் சொன்ன வசனத்தினால நீங்கள் எல்லாரும் இப்போ எப்படி இருக்கிறீங்க? பரிசுத்தமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி யோவான் 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அப்படின்னா இந்த வசனத்தை கேட்ட நாம் இயற்கை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆண்டவரே என்னை உலகத்துக்குள்ளே போகாமல் என்னை பிரித்து எடுத்து, ஆண்டவரே மற்றவர்களைப் போல வாழாமல் என்னை உங்களுடைய சமூகத்தில் கூட்டி வந்து சேர்த்தீங்களே ஆண்டவரே, எனக்கு நடத்துதலை தந்தீங்களே ஆண்டவரே, இந்த பரிசுத்த வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி என்று எல்லாரும் சொல்லலாமா?